ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வாய்ஸ் மாதிரியாக இருக்குது. அது நடக்காதுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புது மோடு வந்துருச்சு. ஆமாம், அந்த மோடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்டா ஓசிக்கு போட்டது, எங்கள் இல்லை ஓசி போகிற அளவு தைரியம் எடுக்குது. ஏன்டா குச்சி வர டான் 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 டான். இங்கே பக்காவாக நான் பூய் அடித்தேன். இந்த மேட்ச்சு நான் தான் பூய் அடிச்சே கொடுப்பேன். எப்படி இல்லைன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதோ உங்களுக்காக. என்னடா உங்களுக்காகன்னு சொன்னேன், செத்துட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் என்ன தங்க சொல்கிறது, பரவாயில்ல எல்லாமே மாறிடுச்சு. நிறைய அப்டேட் வந்துடுச்சு. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களில் எத்தனை பேர் ஜோயா பண்டில் எடுத்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ தான் கக்காஷே ஓப்பன் பண்ண போகிறேன். சாஸ்கோட ஓப்பன் பண்ணிடுறேன். டைமே இருக்குது இல்லை வர வர. என்னத்தை பண்ணுறது, மேட்ச் ரொம்ப நாள் இருக்கும். ஏன் தப்பாக நினைக்கிறேன், ரொம்ப ஆக்குவான். கட் பண்ணிட்டேன். இப்போ ஏன்டா டேமேஜ் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் டேமேஜ் வந்துச்சு, லேண்ட்மைன் வச்சு நானே கன்று வச்சு சுட்டேன், வெடிச்சிச்சு. நீ ஏன்டா இல்லை இந்த கேரக்டர் யூஸ் பண்ண மாட்டியாடான்னு கேட்டிங்கன்னா, சும்மா கோல்ட் ராயில் ஸ்பின்னாக ஓடிட்டு இருக்கும்போது 5 டிக்கெட் சும்மா தான் இருந்துச்சு. ஏன் இருக்க ஸோ அமௌண்ட்டாவது வாங்கி கூட அப்படின்னு போட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, என்னாச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு கொடுத்தாங்க. நான் கூட வணக்கம் அமௌண்ட்டோ இல்லை இந்த டான்ஸர் அமௌண்ட்டுன்னு நினச்சா, இந்த அக்கா ஏன் இல்லை உங்களுக்கும் இந்த அக்காவும் கொடுத்தாங்களா? என்ன உங்கள்கிட்ட இப்போ 50 ஒரு 200 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100க்கு போட்டிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கா தான் கொடுத்தாங்க. அப்படி அது நீங்கள் ஸ்கின் போடும்போது இதுக்கு என்ன கொடுத்தாங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க, அக்கா கொடுத்தாங்களா? மறக்காமல் கமெண்ட் வச்சுங்க. ஏங்க நாயை பயங்கரமாக பண்ணுறேன் கன்ஃபியூஷன். ஆமாம், புது மோடுன்னு என்னடா கிளாஸ் கோட் விளையாட்டுக்குன்னு உங்களே யோசிப்பீங்க. கிளாஸ் கோடில் நம்மளால இத்தனை லெவல் போடவே முடியாது. ஏங்க இவன் பெரிய மெஜிஷியனாக இருப்பான் போல. போடா மெஜிஷியன் தலையா. இந்தா ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்குற வெக்கமா இல்லை? இந்த மெஜிஷியன் தலையை என்ன முடிச்சாச்சு. ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க 1v2 இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் அப்போ சொல்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்போ, ஏங்க பயங்கரமாக ஆடுப்பேன் 1v2. ஆனால் லாஸ்ட் மேட்ச் தாங்க. இந்த மேட்ச் நான் எம்இபி ஆகணும்னு 5-6 மேட்ச் போனேன். இந்த மேட்ச் தான் எம்இபி ஆக போகிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். கிட்ட ரொம்ப நேரம் விளாண்டு மக்களே. கடைசியில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒன்று நடந்துச்சு. ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நான் சொல்ல போடல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஸ்பின் போடும்போது கோல்ட் ராயில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்களா இல்லை அக்கா கொடுத்தாங்களா? இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மறந்தேன் டக்குன்னு. ஏங்க அங்கே வாங்க, நான் முன்னாடி ஓடிட்டுருக்கேன். இல்லை க்ளோவால் போட்டு ஒன்று நிறுத்தினேன். தம்பி இல்லைங்க. ஏங்க லாஸ்ட்டில் எவனோ சம்பவம் பண்ணுவான், எத்தனை நம்பர்னு பார்ப்போம். எம்மா டே பாவிகளா ஓடு. எம்மா என்ன அதிலே ஃபுல் ஆகிப்பேன். ஐயோ ஏங்க எனிமி உள்ள எனிமி ஏங்க ஒரு 2 புல்லட் அடித்தானே எங்கள் அதை முடிஞ்சிச்சு. ஐயோ ஓடு எங்க நினச்சே ஆகாங்க. 43 ஹெல்த்து நண்பர்களே. ஓகேவா, கிட்டத்தட்ட 43 ஹெல்த்து. ஏன்டா 43 ஹெல்த்துனாக்கா அப்படின்னு கேட்டிங்கண்ணோ, அதுவா எதுக்கு சொன்னேன், என்னது என்ன சொல்கிறது, ஆனால் பின்னாடி சொல்கிறேன். ஓகே வாங்க டே ஒருத்த மேக்ஸ் அவன் ஆரம்பத்தில் எடுத்தாங்க. வாங்க கன்னை ஸ்பிச் பண்ணி அடிக்கிறேன். ஸ்டிச்சில் நினைக்கிறேன். போ ஏங்க பின்னாடி ஒரு சாண்டினா பண்ணி எங்க நான் ஸ்டிச் பண்ணி விளாட்றேன். நல்ல வேலை எனிமி இன்னும் இல்லை. டேய் வாங்கல டக்குன்னு போர்டு அடிக்கிறானுங்களே. நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான் வேணும். அதுக்குள்ளே முடிஞ்சா ஓகே. ஏங்க இந்த பக்கை பாருங்க, கரெக்டாக யூஸ் கொடுத்துட்டு பாதி யூஸ் கொடுத்தா கரெக்டாக பாதி ஏறிச்சு. அப்படி கீழே வந்துடும். இங்கே யூஸ் கொடுத்தா ஒன்றுமே. அப்புறம் எதுக்குடா அந்த பட்டனு,
என்னடா முடிஞ்சுது ஏங்க அவன் இன்னைக்கு உள்ளே போக விடக்கூடாது. ஐயோ போடாந்தி. ஓ மை காட் ஏங்க பார்த்துட்டா க்ளூவால்குள்ளே அந்த பண்ணி பூந்து போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனில் இருக்க சவுண்டுன்ட்டே நான் எடுக்கலை. என் ஃபோனில் இருக்க சவுண்டை நீங்களே கேளுங்க, கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. நான் இப்போ சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா கன் சவுண்டுக்கு என் வாய்ஸ் சரியாக கேட்காது. அதனால தான் நான் இப்போ சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஆனால் கன் சவுண்டுக்கு என் வாய்ஸ் நார்மலாக தான் கேட்கும். ஓகே ஐயோ இப்போ அந்த சைடு போனால் விழுந்துருவனே, அதனால் இங்கே ஏறி போடுறா இருந்து சாண்டினோவை. சாண்டினோ இதுக்குதான் யூஸ் பண்ணணும், நம்ம இதுக்குதான் யூஸ் பண்ணுவோம் சாண்டினோவை. சிப்பு சிப்பாக ஜெயிச்சாச்சு வரத்தாமா மெட்டுவிங். ஜெயிச்ச உடனே கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு இப்படி ஓடிந்தேன்னா இப்படி விழுந்திருப்பேன். பாபா ஓகே ஏங்க இந்த ரவுண்டு தாங்க அவனை ஒருத்தர் சம்பவம் பண்ணி விட்டுருவான். எத்தனை நம்பருன்னு தெரில. ஏய் அது நான் போட வேண்டியதுரா அப்படின்ட்டு நான் போட்டால் பார்த்தா எனக்கு டேமேஜ் ஆவிகளா. இதோ இந்த 2ஆம் நம்பரு, இந்த 2ஆம் நம்பர் நாய் சுத்தகுவால் போடும். நான் எம்பிபி ஆகிட்டேன் கிட்டத்தட்ட. நான் என்னை விட அதிகமாக கில் அடிக்கணுன்ட்டு சுத்தகுவால் போட்டுருவேன் இந்த நாய். எம்பி விட்றா அப்படின்னு நானும் 2 கண்ணை அப்படியே ரீலோட் பண்ணுறத பார்த்தா ஏன் மேலே குச்சி வெளியே போயிடும். பாய் பயல நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. ஐயோ ஒருத்தர் நாக் ஆகிட்டானே. ஏன் அந்த 1 கிலோ எனக்கு வேண்டாம், நானும் கஷ்டப்பட்டு க்ளூவால் போட்டு வெளியே வந்தேன் முடிச்சு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். கஷ்டம் மம்மே டூய்.